ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பொடி தோசை சாம்பார் எங்கள் வீட்டில் பாருங்கள். 2 கரண்டி தோசை மாவு விட்டு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் கனமாக இருந்தால் கூட அந்த நெய் விட்டு விட போகிறோம் நம்ம பொடி தோசை, அதனால் அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு அழகாக இது மாதிரி தோசை இந்த தட்டை கரண்டியால் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த கோடு இல்லாமல் இருக்கும். அந்த கோடு வச்சு தேய்ச்சா அது ஒரு டிசைனு, இது இல்லாமல் நான் போடுறேன் தேய்க்கிறேன். அது மாதிரி பாருங்கள், மழை சாரல் மாதிரி இந்த பொடியை மேலே அப்படியே லேசாக தூவிட்டு நெய் கொஞ்சம் விட்டு தோசை, நெய் தோசை, பொடி தோசை சூப்பராக இருக்கும். பாருங்கள், அப்படி நல்லா மெல்லிசாக காரமாக இருக்கும் பொடி, அதனால் கொஞ்சம் திட்டமாக போட்டிருக்கேன். பாருங்கள், நெய் வந்து நல்லா உருக்காமல் இருக்கறனால அதை நெய் வந்து அப்படியே மேலே விட்டுருக்கேன். அது சூட்டில் அதை அப்படியே உருக்கி வரும்பொழுது வாசம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அப்படியே இந்த தோசை திருப்பியாலே லேசாக அப்படி தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கெட்டி சட்னி மாதிரி வச்சு நான் சாம்பார் வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் சாம்பார் வேணும், எல்லாத்துக்குமே சாம்பார் வேணும். சாம்பார் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க, அதனால் சாம்பார் வச்சுட்டேன். 2 எதுக்குன்னு 1 மட்டும் வச்சாச்சு. பாருங்கள், சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது. சூடாக இருக்குங்க, கூட முடியல எனக்கு. அதனால் சாம்பார் வந்து கரெக்டான சூடு இருக்குது, மிதமான சூடு இருக்குது, வந்து வச்சு சாப்பிட்றோம். பாருங்கள், நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பொடி மட்டும் நான் பிறகு உங்களுக்கு இன்னொரு சேனலில் எப்படி இட்லி பொடி செய்யுதுன்னு போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க.